ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா, கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் இன்ஸ்டன்டான அப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோங்க. அரிசி ஊற வைக்கணும், அரைக்கணும் அப்படின்லாம் எதுவும் இல்லாம இன்ஸ்டன்டா, அதாவது சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு அப்பம் எப்படி பண்றது பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த அப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த நெய்யப்பம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சுட்டு 3/4 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சு விட்டுக்கலாம். பாகுபதம்லாம் எதுவும் தேவையில்லைங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சு கொதி வந்துச்சுனாலே போதும். பாருங்க, வெல்லம் நல்லாவே கரைஞ்சிடுச்சு. இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை தனியா எடுத்து வச்சிடலாம். அடுத்ததா ஸ்டவ்ல ஒரு சின்ன தட்கா பேன் வச்சிருக்கீங்க. அதுல 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காயை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். ஆனா தேங்காவே இதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்ப இது நல்லா வறுபடட்டும். பாருங்க, ஓரளவுக்கு நல்லாவே வறுபட்டுருக்கு. உங்களுக்கு தேவைன்னா கோல்டன் ப்ரௌன் கலர்ல கூட வர அளவுக்கு நீங்க வறுத்துக்கலாம். இப்ப இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை தனியா வச்சிடலாம். அடுத்ததா ஒரு மிக்ஸி ஜார்ல 2 வாழைப்பழம் எடுத்துக்கலாம். இது சின்ன சைஸ்ன்றதுனால நான் 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இப்ப இந்த பழத்தை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 வாழைப்பழத்தை சேர்த்துட்டு கூடவே அரிசி மாவு 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது வந்து கடையில வாங்கின அரிசி மாவு தாங்க. அதை சேர்த்துட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ வெல்லம் கரைச்சி வச்சோம் இல்லையா, அதை வடிகட்டி சேர்த்துக்கலாம். வடிகட்டி எல்லா வெள்ளை தண்ணியுமே சேர்த்துக்கோங்க, சூடா இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப கூடவே ஒரு 1/4 கப் தண்ணி, நார்மலான தண்ணி சேர்த்து இது நல்லா நம்ம நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, நல்லாவே அரைச்சாச்சு. இதை வந்து இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல மாத்திக்கலாம். மாவு இந்த அளவுக்கு திக்கா இருந்தாலே போதுங்க. இதை விட ரொம்ப தண்ணியா இருந்துடக்கூடாது. இப்ப இது பவுல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு சிட்டிகை அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆப்ப சோடா நல்லா கரைஞ்சு வரணும். பாருங்க, நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்க தேங்காய் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒண்ணு சேர நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மாவு நமக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதை பொரிக்கிறதுக்கு நம்ம ஸ்டவ்ல நான் இன்னைக்கு குழி பணியார கல் வச்சிருக்கேங்க. எல்லா குழியிலையும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நீங்க வந்து அப்பமா பொரிக்க போறீங்க அப்படின்னா கடாயில எண்ணெய் ஊத்தி நம்ம அப்பம்லாம் ஊத்தி எடுப்போம் இல்லையா, அது மாதிரி கூட செய்யலாம். நான் வந்து இன்னைக்கு குழி பணியார கல்ல தான் நம்ம பொரிக்க போறேன். இப்போ மாவு 3/4 குழி வர அளவுக்கு நம்ம மாவை சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு குழியிலும். இப்ப ஊத்துனதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 30 செகண்ட் மட்டும் அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ்ல சிம்லயே வச்சு வேக வைங்க. ஒரு 30 செகண்ட்க்கு அப்புறம் பாருங்க, இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நம்ம திருப்பி விட்டாச்சு. திருப்பி விட்டதுக்கு அப்புறம் மூடி வைக்கணும்னு இல்லைங்க. ஒரு 20 செகண்ட் இருந்துச்சுனாலே போதும். சூப்பரான குழி பணியாரம், அதாவது நெய் அப்பம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்ப இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு நம்ம எல்லா பணியாரத்தையும் எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்க மாவுலயும் நம்ம எல்லா பணியாரத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க. ரொம்பவே இன்ஸ்டன்டான குயிக்கான ஒரு நெய் அப்பம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும். நம்ம அரிசி ஊற வச்சு செஞ்சா எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட் இதுலயும் சூப்பராவே இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வந்து கண்டிப்பா கிருஷ்ண ஜெயந்திக்கு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.